ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று யூஎஸ் ஆயில் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் இருந்தாலுமே கூட ஒரு பைபேக் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $61.79 வரைக்கும் வந்துட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா $62.63. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். ஸோ ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருக்குது. பட் இன்னும் மூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ தான் மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுது. ஸோ மூவ்மெண்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலை வச்சு நம்ம எதுவுமே டிசிஷன் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு செல்லும் ஆகலாம், பை ஆகலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 0.17 பாசிட்டிவ் மூவ்மெண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் டைப்பில் தான் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேமர் கேண்டில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சப்போர்ட் எந்த இடம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தோட லோ. ஸோ நேத்தோட லோ 5318, நான் சப்போர்ட் 5320 எடுத்திருக்கேன். ஸோ 15 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ 5320. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 5000 இந்த இடத்த ஸோ நேற்று ஈவினிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த 5380ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி இந்த 5384, இந்த 5384க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த 5308க்கு மேலே 84க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் இந்த இடம் 5430 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேத்தோட ஹையையும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக ஒரு ஒன் சைட் பை மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி இந்த 5384க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடம் வந்தால் பை எடுக்கலாம். 5320 வந்தால் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 5320 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு 5322 இந்த இடத்துல ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் எடுக்கக்கூடாதா? செல்லிங் எந்த இடத்துல ட்ரை பண்ணலாம்னா இந்த லோவையும் தாண்டி பிரேக் அவுட் விடணும். இந்த லோ தாண்டி ஸோ கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் க்ளோசிங் நடந்தால் ஸோ நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாமே தவிர அவசரப்பட்டு செல்லிங் ட்ரை பண்ண வேணும். ஸோ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த 5384க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் நடந்துச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த கேப்பை நம்ம 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்றே சொல்லியிருந்தேன் லோவை பிரேக் அவுட் பண்ணால், நேற்று ஈவினிங்கில் கூட சொல்லியிருந்தேன் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஒன் டேல. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கலாம். நேற்று க்ளோஸ் 258.2. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நேற்று கேண்டிலுக்கு பிவோட் பாயிண்ட் ட்ரா பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட். ஸோ பிவோட் பாயிண்ட் ட்ரா பண்ணிட்டு அந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம செல்லிங் ட்ரை பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு கண்டினியூஸாக இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $45 மேலே வருது. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 10,000 ரூபாய் கிராம்ங்கிறது ஈஸியாக வந்துடும் போல இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு $3600 வந்தால் ஈஸியாக ஒரு 10,000 rupees கிராமுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை, கிட்டத்தட்ட $33.18 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சில்வர் அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை இப்போதைக்கு. பட் கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட நேற்று 97, இன்னைக்கு ஒரு $45 ஒரு அப்சைடு போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காப்பர். காப்பர் நினச்சப்போ அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு போகலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
860.15 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடம் சேனல் கிரியேட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 820 வரைக்கும் 830 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.